அமெரிக்கா இந்த உலகத்திலேயே எவ்வளோ பெரிய வல்லரசு நாடாக இருக்காங்க. அந்த நாட்டுக்கிட்ட தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய படைபலமும் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு நாட்டுக்கிட்ட வடகொரியாங்கிற ஒரு சின்ன நாடு பெரிய அளவில் உரண்டெடுத்துட்டு வராங்க. கடந்த 77 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துட்டு வரக்கூடிய வடகொரியாவை இதுவரைக்கும் அமெரிக்காவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. வடகொரியா விஷயத்தில் அமெரிக்கா ஏதாவது தலையிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டோட தலைவராக இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அமெரிக்கா நீ தேவையில்லாத என் விஷயத்தில் தலையிடாத, இனி மீறி தலையிட்ட அப்படின்னா ஒரு பட்டன் அமுக்கணும்னா உன்னோட நாடே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி இந்த விஷயத்த அமெரிக்காவுக்கு எதிராக அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். அமெரிக்காங்கிற ஒரு நாட்டை அழிக்க வேண்டிய தேவை வடகொரியாவுக்கு என்ன இருக்குது? வடகொரியாவுக்கு அமெரிக்கா மேலே ஏன் இவ்வளோ கோபம், வெறுப்பு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? உண்மையிலேயே வடகொரியாவால் அமெரிக்காவை அழிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? கடந்த காலகட்டத்தில் வடகொரியாவில் அமெரிக்கா எந்த மாதிரியான பேரழிவுகளை நிகழ்த்தியிருக்காங்க? இதை பற்றின முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமா வடகொரியாங்கிற ஒரு நாடு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்த்துருவோம். 1910ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய வடகொரியாவும் தென்கொரியாவும் ஒரே கொரிய நிலப்பரப்பாக தான் இருந்தாங்க, ஒரே இன மக்களாக தான் இருந்தாங்க. 1910ஆம் ஆண்டு ஜப்பான் எம்பையர் பார்த்தீங்க அப்படின்னா கொரியாவை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க. இரண்டாம் உலக போரோட முடிவு வரைக்குமே அந்த கொரிய நிலப்பரப்பு ஜப்பானோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. இரண்டாம் உலக போரில் ஜப்பான் வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய வடகொரிய நிலப்பரப்பை பார்த்தீங்க அப்படின்னா சோவியத் யூனியன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடுத்தது தென்கொரிய நிலப்பரப்பை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1948 இந்த கொரிய நிலப்பரப்பு இரண்டாக பிரிக்கப்பட்டு வடகொரியா தென்கொரியான்னு இரண்டு நாடுகளாக உருவாக்கப்படுது. வடகொரியாவில் சோவியத் யூனியன் தலைமையிலான கம்யூனிச அரசாங்கமும் தென்கொரியாவில் ஜனநாயக அரசாங்கம் அமெரிக்கா ஆதரவில் உருவாக்கப்படுது. இது எந்த மாதிரியான ஒரு சூழலில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்து வட தமிழகம் தென் தமிழகம்னு பிரித்தா எப்படி இருக்கும், தமிழர்கள் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோமா, இந்த மாதிரி ஒரு வில்லங்கமான விஷயத்தை தான் அப்போ இருந்த சூப்பர் பவரான சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் பண்ணி வச்சுருந்தாங்க. உடனே வடகொரியா 1948 சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 2 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. 1950களில் வடகொரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென்கொரியாவை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி ஒருங்கிணைஞ்ச ஒரு கொரிய நாட்டை உருவாக்கணும்னு திட்டம் பண்ணுறாங்க. அதுக்காக 1950களில் வடகொரியா பார்த்தீங்க அப்படின்னா சீனா சோவியத் யூனியனோட ஆதரவோட தென்கொரியா மேலே போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே கிட்டத்தட்ட முக்காவாசி தென்கொரிய நிலப்பரப்பை வடகொரியா கைப்பற்றுறாங்க. உடனே அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென்கொரியாவுக்கு ஆதரவாக படைகளை நகர்த்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க நேச நாடுகளோட போருக்கு வர்றாங்க. பிரிட்டன், பிரான்ஸ், துருக்கி, கனடா இந்த மாதிரியான நாடுகள் கிட்டத்தட்ட 17 நாடுகளை ஒருங்கிணைஞ்சு தென்கொரியாவுக்கு ஆதரவாக போரில் களமிறங்குறாங்க. தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்க படைகள் வந்த உடனே போர் தலைகீழாக மாறுது. தென்கொரியாவை முதல்ல முழுமையாக அமெரிக்க கூட்டுப்படைகள் கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் தென்கொரிய எல்லையை கடந்து வடகொரியாவையும் முழுமையாக கைப்பற்றணும்னு வடகொரியாவுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்கள்லேயே முக்காவாசி வடகொரிய நிலப்பரப்பை அமெரிக்காவோட கூட்டுப்படையோட கண்ட்ரோலுக்கு கீழே வருது. சீனா உடனே பதற ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த வடகொரியாவையும் அமெரிக்கா கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அது சீனாவோட தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக முடியும்னு சொல்லிட்டு சீனா பெரிய அளவில் வடகொரியாவுக்கு ஆதரவாக படைகளை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. சீன படைகளும் வடகொரியாவோட படைகளும் ஒருங்கிணைஞ்சு மறுபடியும் அமெரிக்க படைகளை பெரிய அளவில் பின்னோக்கி நகர்த்துறாங்க. உடனே அமெரிக்கா வடகொரியா மேலே கண்மூடித்தனமான விமான தாக்குதலை நடத்துகிறாங்க. வடகொரியாவில் டைசியான் டாக்ட்ரின் அப்படிங்கிற யுத்த தந்திரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 6,50,000 டன் அளவிலான குண்டுகளை வடகொரியா மேலே வீசினாங்க. வடகொரியாவில் இருந்த ஒட்டுமொத்த கட்டிடங்களும் பாலங்கள் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அழித்தொழிக்கப்பட்டுச்சு. போரோட முடிவில் வடகொரியாவில் ஒரு பில்டிங் கூட நிலையாக இல்லை, ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவால் அழிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவோட குண்டுவீச்சு தாக்குதலில் வடகொரியாவில் 30 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க, 17 லட்சம் பேர் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க.
அமெரிக்க கூட்டுப்படை வடகொரியாவில் இருந்த பெண்களை மிகப்பெரிய அளவில் பாலியல் வன்கொடுமைக்கும் உட்படுத்தியிருந்தாங்க. வடகொரியாவில் இவ்வளவு பேரழிவுகளை நடத்தியுமே வடகொரிய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதால் வடகொரியாவோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, வடகொரியா மேலேயும் சீனா மேலேயும் மிகப்பெரிய அளவில் அணு ஆயுத தாக்குதலை நடத்தணும், ஒரு 30லிருந்து 40 அணு ஆயுதங்களை நாங்கள் வீச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட அப்போதைய பிரசிடெண்ட்டாக இருந்த ஹாரி ட்ரூமன் அவர்கள் அறிவிக்கிறாரு. அமெரிக்கா இப்படி அறிவித்த உடனே அமெரிக்காவோட நட்பு சக்திகளாக இருந்த பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, துருக்கி மாதிரியான நாடுகள் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுக்கிறாங்க. அமெரிக்கா, நீ ஏற்கனவே ஜப்பானில் போட்ட 2 அணுகுண்டால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்காங்க, மிகப்பெரிய பேரழிவு நடந்திருக்கு. நீ ஒரு 30லிருந்து 40 அணுகுண்டுகளை இந்த 2 நாடுகள் மேலேயும் போட்ட அப்படின்னா மனிதகுலம் சந்தித்திராத மிகப்பெரிய பேரழிவுகளை இந்த நாடுகள் சந்திக்கும். அதனால நீ அணு ஆயுதத்தை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவும் அவங்களோட முடிவிலிருந்து பின்வாங்கிட்டாங்க. கொரிய போரோட முடிவில் வடகொரியா அவங்க வரலாறு காணாத அளவில் அமெரிக்காவால் மிகப்பெரிய அளவில் பேரழிவுகளை சந்திச்சிருந்தாங்க. இதனால தான் வடகொரியர்கள் தென்கொரியாவை விட அதிகமாக அமெரிக்காவை வெறுக்கிறாங்க, அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. கொரிய போர் முடிவடைஞ்சதுக்கப்புறம் கூட வடகொரியாவில் தங்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவோட உளவு அமைப்பான CIA பல சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. ஆனால் கிம் ஃபேமிலி அமெரிக்காவோட அனைத்து சதி திட்டங்களையும் கடந்து இன்ன வரைக்கும் வடகொரியாவை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுருக்காங்க. கொரிய போர் முடிவடைஞ்சதுக்கப்புறம் கிம் ஃபேமிலி என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்கா கிட்டேருந்து வடகொரியாவை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல வடகொரியா அணு ஆயுதத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ரஷ்யா, சீனாவோட உதவியால் வடகொரியா கடந்த 2006ஆம் ஆண்டு அணுகுண்டை வெற்றிகரமாக பரிசோதனையும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 2018ஆம் ஆண்டு அணுகுண்டை விட சக்தி வாய்ந்த ஆயுதமான ஹைட்ரஜன் குண்டையும் வெற்றிகரமாக பரிசோதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வடகொரியா ஹுவாசங் 18 ரக பலிஸ்டிக் மிசைல்ஸை உருவாக்குறாங்க. இந்த மிசைல்ஸ் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு, பிரத்யேகமாக அமெரிக்காவுக்காக. இந்த மிசைலோட ரேஞ்ச் 15,000 கிலோமீட்டர். வடகொரியாவால் இந்த மிசைலை பயன்படுத்தி அமெரிக்காவோட எந்த ஒரு நிலப்பரப்பையுமே துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும். இப்போ அமெரிக்கா ஈரான் மேலே கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வடகொரியா மேலே அமெரிக்காவால் தாக்குதல் நடத்த முடியாது. அப்படி நடத்துனாங்க அப்படின்னா அதுதான் அமெரிக்காவோட இறுதி நாளாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின நிறைய குறைகளை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.